சார், எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆண்ட்ரியா மேமோட நெறைய படங்கள்ல அவங்கள பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். பட் ஆனா, அவங்க சில விஷயங்கள் டயலாக்ஸா பேசுறதா இருக்கட்டும், அவங்க கண்ணு பேசும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணு நடிக்குது அப்படின்னு. நடிக்கல வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாரி. அது ஒரு ரூம்குள்ள தான் அவங்கள காட்டியிருப்பீங்க. ஆண்ட்ரியா மேம் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கும், அந்த படத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆர் அந்த கேரக்டர் அவங்க உள்வாங்குனதுக்கு அப்புறம், உங்களோட மனநிலை என்னவா இருந்தது? அந்த ஒரு கேரக்டர வந்து பார்க்கும்போது? இல்ல இது எல்லாமே முடிவு செய்யப்பட்டது தானே. இப்போ நம்ம ஒரு 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 நடிகர்கள் நம்ம நம்ம தேர்வு செஞ்சுட்ட உடனே நம்ம ஒரு கதை எழுதணுன்னே நம்ம தேர்வு செஞ்சுருவோம். தேர்வு செஞ்சதுக்கப்புறம் அவங்கள அப்ரோச் பண்ணுவோம். அப்போ நம்ம ஒரு ஆப்ஷனில் இருக்க மாட்டோம். நிறைய பேர் நம்ம நம்ம அப்ரோச் பண்ணுவோம். அப்போ இவங்ககிட்ட நான் சொன்னபோது, இவங்களும் முழுமையாக கதை கேட்கல. வெற்றிமாறன் மாதிரி. வெற்றிமாறன் முழுமையான கதை கேட்கல. நம்ம பண்ணலாம் கோபி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. முழுசா கதை கேட்காமயே ஆமாம் ஓகே ஆமாம் சொல்லிட்டாங்க. பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இந்த திரைப்படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு இல்லீகல் கஸ்டடி பற்றியான ஒரு திரைப்படம். அதனால அவங்களுக்கு சரி நம்ம பண்ணலாம், இதை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவிட்டாங்க. ஏன்னா உங்களோட முதல் சாய்ஸே ஆண்ட்ரியா அவர்களா தான் இருந்தாங்களா? ஆமாம், நான் வந்து இப்போ முடிவு பண்ணேன் இப்படி ஒரு கதை இருக்குது அப்படி நம்ம இது பண்ணோடனே வேறு சிலர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன் இதை பற்றி. ஆனால் வந்து கதை சொல்லணும்னு முடிவு பண்ணும்போது அவங்ககிட்ட தான் போனேன். ஏன்னா நான் ஒரு முறை நான் வெற்றி சார்கிட்ட இந்த கதையை சொல்லியிருந்தேன். சொல்லியிருந்தோடனே கதைனா சும்மா அப்படி சொன்னால் நல்லா இருக்குது, நம்ம பண்ணலாமே இது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் மறந்துட்டார். ஒரு நாள் திடீர்னு எனக்கு நான் இன்னொரு பட வேலையில் நான் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நம்ம மேனேஜர்ஸ் வருவாங்க பாருங்கள் அப்படின்னாரு. சரி, இது வேறு விஷயத்துக்கு எது வராங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை சார், இந்த படத்தை அவர் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கார், நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுங்கள் சார். இதை விட மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபா சம்பாரிச்சு தர திரைப்படங்களை விட பலாயிரம் கோடி ஒரு சமூக லாபம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு சமூகம் அதை அடையும்னா அந்த திரைப்படங்கள் தான் முக்கியமானது அப்படின்னு நம்புறேன் நான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.